ஹாய் டார்மிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன்டா. ஓகேடா, இன்றைக்கி வந்துட்டு நம்ஜனுக்கு 2 ஷாட் பார்த்துடலாம். என்ன நம்ஜனுக்கு 2 ஷாட் அப்படி தானே கேட்பீங்க? பிகாஸ் இன்றைக்கி தானே நம்ஜனுடைய பர்த்டே. ஜூனா, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இன்றைக்கி மாதிரியே எப்பயுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். ஒரு லைஃப்பில் என்ன நீ ஆசைப்பட்டாலும் அது உனக்கு வந்துட்டு உடனே கிடச்சிடணுன்னு நான் காட்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நீ எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இரு. உன்னோட சிரிப்பு தான் உனக்கு அழகே. கன்னத்தில் விழுகிற அந்த பணக்குழி தான் உனக்கு அழகே. நீ எப்பயுமே ஸ்மைலி ஃபேஸோடு இருக்கணும். பட் ஆனால் உன்னை இந்த ஒரு ஸ்டோரியில் நான் ஸ்மைலி ஃபேஸாகவே காமிக்க போகிறதில்ல, ரொம்பவே கோல்டான ஃபேஸாக தான் காமிக்க போகிறேன். ஐ எம் ஸோ சாரி ஜூனா. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஆர்மிஸ், நம்ம நம்ஜுனுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ எல்லாருமே அப்படியே கமெண்டில் பர்த்டே விஷ் பண்ணிவிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் மை இமேஜினேஷன் ஸ்டோரி. இது வந்துட்டு ரியல் கிடையாது. ஸோ யாருமே ரியலில் கொண்டு போகாதீங்க. ஒன்லி இமேஜின், நோ அடிக்டட். ஸோ ஒரு லைக்கை போட்டு விட்டு உள்ளே வாங்க. ஸ்டோரி லைன் பிடிச்சவங்க, பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவங்கள பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் ஃபோர்ஸ் பண்ணல. அப்புறம் கமெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஜூனாவுக்கு பர்த்டே விஷ் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டோரி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த ஒரு இதை எஃப்எஃப் மாதிரி தான், எஃப்எஃப்லாம் கிடையாது, 2 ஷாட் லாங்காக தான் பார்க்க போகிறோம். இது நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டது. நம்ஜூன் போடுங்க, நம்ஜூன் போடுங்க, நம்ஜூன் போடுங்க. நீங்களாம் நம்ஜூன் போடுங்க, நம்ஜூன் போடுங்கன்னு கேட்டனால தான் நம்ஜூனுக்கு பர்த்டே ஸ்பெஷலாக எடுத்திருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எல்லாருமே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகேடா ஆர்மிஸ், ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். நம்ஜூன் ஒரு ஐடல், கோல்டு சிஇஓ, உங்கள் அம்மாவுடைய தம்பி, உங்களுடைய மாமா. உங்களுக்கு இப்போ தாண்டா 19 வயசாகுது. காலேஜ் படிச்சிட்ருக்க ஒரு பொண்ணு, ரொம்பவே இன்னசென்ட்டு. உங்களுக்கு நம்ஜூனை பிடிக்காது, நம்ஜூனுக்கு உங்களை சுத்தமாக பிடிக்காது. இந்த ஒரு இன்ட்ரோ போதும், மிச்சத்தை வந்துட்டு நம்ம ஸ்டோரியில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஹெட்ஃபோன் வியர் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே ஒரு கான்சர்ட் தாண்டா ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படியே நிறைய ஃபேன் கேர்ள்ஸ்லாம் கத்திக்கிட்டே இருக்காங்க. ஐடல், ஐடல், ஐடல் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் கழித்து லைட்டெல்லாம் ஆஃப் ஆகுது. ஆஃப் ஆகி அதில் ஒரு டார்க் ப்ளூ கலர் லைட் மட்டும் ஆன் ஆகுது. அந்த ஸ்டேடியமே கருங்கும்னு இருட்டாக இருக்குது. இப்போது ஒரு பர்சன் ரொம்பவே ஆட்டிடியூடாக ஸ்டேஜை பார்த்து நடந்து வந்துட்டுருக்கான். இப்போது ஃபேன் கேர்ள்ஸ்லாம் ரொம்ப கிளாப் பண்ணிக்கிட்டே, கை தட்டிக்கிட்டே, ஏய் இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், ஐடல் வந்துட்டாங்க, ஐடல் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இப்போது ஐடலை பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்கடா. அப்படியே இப்போது எல்லா ஃபேன் கேர்ள்ஸும் நம்ஜூன், நம்ஜூன், நம்ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆமாடா, அது வேறு யாருமே இல்லை, நம்மளோட பர்த்டே பாய் நம்ஜூன் தான் இப்போ ஸ்டேடியத்துக்குள்ளே வந்துட்டுருக்கான். இப்போது எல்லா ஃபேன் கேர்ள்ஸு ஃபேன்ஸும் இப்போ நம்ஜூனை பார்த்து சார் 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 எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூனை பார்த்து கேட்டுட்ருக்க. இப்போ நம்ஜூனுமே ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் தான் ஆட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டலாம் சொல்லிவிட்டு ஒரு மாதிரி ஸ்மைலி ஃபேஸோட நடந்து போயிட்டுருக்கான். அவ்வளோ க்யூட்டாக இருக்கான். எல்லா பொண்ணுங்களும் இப்போ இந்த ஐடல் ரொம்பவே க்யூட்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ஜூனும் அப்படியே ஸ்டேஜ் ஏறான்டா. ஏறி வெரி ஸ்மைலி ஃபேஸோட இப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். அப்படி தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போது நீங்களுமே அங்கே தான் இருக்கீங்க. இப்போ நம்ஜூனை பார்க்குறீங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்கான். அப்படியே ஒரு ஸ்மைலி ஃபேஸு பார்த்துட்டு, ஜூனா மாமா எப்படி இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க? எப்படி இப்படி சிரிச்சிட்ருக்கீங்க? எனக்கு தெரியலை. ஐடலாக ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கீங்க, சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் இது ஃபேக் தானே? இந்த மாதிரி ஏன் எப்பயுமே இருக்க மாட்டேறீங்க? இல்லை இந்த ஸ்டேஜுக்கு மட்டும்தான் சிரிப்பு, மற்றபடி சிஇஓவா நான் ரொம்ப கோல்டு அப்படின்னு இருக்கீங்களா? இல்லை மற்றவங்கள்ட்டலாம் சிரித்து பேசிக்கிட்டு என்கிட்ட மட்டும்தான் கோல்டாக இருக்கீங்களா? இது எனக்கே தெரியலை.
அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே நீங்கள் நம்ஜுனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போது நம்ஜுன் சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சோலோ பெர்ஃபார்மன்ஸ்டா செம்மையாக போயிட்டுருக்கு. இப்போ அவனும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிக்க ஃபேன்ஸ் எல்லாம் கிளாப் பண்ணி அப்படியே நம்ஜுன் 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 சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க, உனக்கு இவ்வளோ ஃபேன்ஸை சம்பாதிச்சு வச்சுருக்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் தெரியாது நீ எப்படிப்பட்ட ஒரு ஃபேக் பர்சன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே உங்கள் மனசுக்குள்ளே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடித்தனால ஃபேன் கம் தாண்டா நடந்துகிட்ருக்கு. அப்படியே இப்போ நம்ஜுன் மைக்கில் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ எல்லா ஃபேன்ஸும் நம்ஜுன்கிட்ட கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. சார், எங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? நீங்கள் எங்களோட ரோல் மாடல், ஸோ எங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் கேட்க, இப்போ நம்ஜுனும் ஃபேன்ஸை பார்த்து கண்டிப்பாக சொல்ல விரும்புகிறேன். ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு எய்மாக இருந்துச்சுன்னா எவ்வளோ ஒரு கஷ்டம் வந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்கள் எய்மை மட்டும் எப்பயுமே விட்டு கொடுத்துடாதீங்க. கஷ்டம் வரும், சூழ்நிலை வரும், ரொம்பவே சோதனை வரும். அதெல்லாம் தாண்டி தான் உங்களோட எய்மை பிடிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இவ்வளோ சோதனை வருதுன்னு சொல்லிட்டு உங்களோட எய்மை மட்டும் எப்பயுமே விட்டு கொடுத்துடாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ஜுன் பேசுகிறான். எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. இப்போது இன்னொரு ஃபேன்ஸ் தான் கேட்குறாங்க, சார் நீங்கள் ஐடலாக எப்படி ஆனீங்க? உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஐடல் ஆகணும்னு ஆசையா, இல்லை இப்போ தான் ஐடல் ஆனீங்களா அப்படின்ற மாதிரி இன்னொரு ஃபேன்கள் வந்து கேட்க, அப்படியே நம்ஜுன் ஆன்சர் பண்ணுறான், நான் ஐடல் ஆனதே என்னோட பொண்டாட்டியால் தான் அப்படின்றான். இப்போது எல்லாருமே என்னது ஒய்ஃபா சார், உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி எல்லாம் சாக்கா கேட்டுட்ருக்காங்க. இப்போ நம்ஜுனுமே எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நான் இப்போ இந்த இடத்துல நின்றுட்டுருக்கேன்னா அதுக்கு காரணமே என் பொண்டாட்டி தான் அப்படின்றான். இப்போது எல்லோரும் வீடாக பார்த்துட்ருக்காங்க. சார், அப்போ உங்கள் ஒய்ஃப் இங்கே வந்திருக்காங்களா? ஏன் வரல, அதான் வந்திருக்காள அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து அவன் ஹேண்டை நீட்டிகிட்ருக்கான். இப்போது அப்படியே கேமரா உங்கள் பக்கம் ரொட்டேட்டட் ஆகுது, உங்களை ஃபோக்கஸ் பண்ணுது. இப்போது எல்லாருமே உங்ககிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க, நீங்கள் தான் நம்ஜுன் சாரோட ஒய்ஃபா? இவ்வளோ சாதாரணமாக இருக்கீங்க, சொல்லுங்கள் மேடம் சொல்லிட்டு எல்லாருமே உங்களை பார்த்து கேட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு நான் நீங்கள் எதுவுமே பேசலை, கம்முன்னு தான் இருக்கீங்க. இப்போ அப்படியே நம்ஜுன் உங்களை பார்த்து வான் மேலே ஸ்டேஜ் ஏறி வா அப்படின்றான். நீங்களுமே இப்போ ஸ்டேஜுக்கு போகிறீங்க. இப்போ அப்படியே இவ தான் என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷோல்டரில் ஹேண்டை போட்டு அவன் அவங்க பக்கத்தில் இழுத்து நிற்க வைக்கிறான். இப்போ நீங்கள் அவனை பார்த்து என்ன மாமா பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? கம்முன்னு இன்டர்வியூ கொடு அப்படின்ற மாதிரி மை ஃபேன்ஸ் ஏதாவது என் ஒய்ஃப் கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கணுமா கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஃபேன்ஸ்லாம் மேம் சொல்லுங்கள் மேம், எப்படி நம்ஜுன் சாரை ஐடல் ஆக்குனீங்க எப்படி அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் எதுவுமே பேசலடா, ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கீங்க. இப்போ அப்படியே நம்ஜுன் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்து, என்னோட பொண்டாட்டி நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு சாங் பாடிக்கிட்டு இருந்தேன், ஒரு எத்தனை ஒரு 3 years பேக்கு, ஒரு 5 years பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எனக்கு சரியாக திங்கிங்க்கு இல்லை. அப்போ வந்துட்டு நான் ஒரு சாங் பாடிக்கிட்டு இருந்தேன். வந்து என்கிட்ட உன்னோட வாய்ஸெல்லாம் யார் கேட்பான்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டுட்டா. எனக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம வாய்ஸை யார் கேட்பான்னு கேட்குறா, அப்போ வந்துட்டு நம்ம ஐடலாக ஆயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து திங்கிங் தான் இது. வெறித்தனமாக ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நிறைய இடத்துல ரிஜெக்ட் ஆனேன், கடைசியில் இங்கே வந்து ஜாயின்ட் ஆகிட்டேன். நான் இப்போ ஐடலாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் இவ தான். உன் வாய்ஸெல்லாம் யார் கேட்பா அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டா. இப்போ நிரூபிச்சிட்டேன் இவளுக்கு என்னோடய வாய்ஸை. இத்தனை பேர் கேட்டுட்ருக்கீங்க, இவ்வளோ ஃபேன்ஸ் எனக்கு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவளுக்கு நிரூபிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் அங்கே சொல்லிகிட்ருக்கான். இப்போ ஃபேன்ஸுக்கெலாம் செம்ம கோவம் அவங்க மேலே. எதுக்கு இப்படிலாம் சொன்னீங்க நம்ஜுன் சாரை பார்த்து? அவரோட வாய்ஸு எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கோ, நீங்கள் எதுக்கு இப்படிலாம் சொல்லிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருமே உங்களை பார்த்து இப்படி கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் இதுக்குமே எதுவுமே ஆன்சர் பண்ணல. நீங்கள் கம்முன்னு அப்படியே நம்ஜுனை பார்த்து ஒரு முறைக்கிறீங்க. இப்போ நம்ஜுன் அப்படியே இல்லை அது வந்து எதுக்கு அப்படி பண்ணானா, நான் பெரிய ஐடலாக ஆகணுன்றது தான் இவளோட எண்ணமே. அதுக்காண்டி தான் இப்படிலாம் பண்ணான். இதை என்கிட்ட சொன்னான், நான் இப்படிலாம் பேசினா தான் வந்துட்டு நீ ஐடலாவ
அதனால தான் நான் இப்படிலாம் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொன்னான். அப்படின்ற மாதிரி நம்ஜன் இப்போ இப்படி சொல்கிறான். இப்படி சொன்னோன்னே ஃபேன் கேர்ள்ஸ் எல்லாம், ஓ அப்படியா, நீங்கள் அவ்வளோ லவ்லி டவ்லி கப்பல்ஸா சார், உங்கள் 2 பேரோட பேரை பார்க்கவே ரொம்பவே க்யூட்டாக இருக்குது, பட் ஃபேன்ஸ் எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் சொல்ல, இப்போ நம்ஜனுமே எதுக்கு உங்களுக்கு ஹார்ட் ப்ரோக்கிங்காக இருக்குது, எதுக்குண்ணா எவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் எங்களால் நம்பவே முடியலை அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்ல, இந்த நம்ஜனோட ஹார்ட்டு எப்பயுமே ஃபர்ஸ்ட்டு என்னோடய ஃபேன்ஸ்க்கு தான் அப்படின்ற மாதிரி இவன் இப்படி இங்கே பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே நம்ஜனை பார்த்து ஒரு முறை மறைக்கிறீங்க. இப்போ நம்ஜன் உங்களை பார்த்து, என்னடே இந்த விட்டு போதுமா, இன்னும் 2 3 எடுத்து போடவா அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்துட்ருக்கான். இப்போ இங்கிட்ட ஃபேன்ஸு திருப்பியுமே கொஸ்டின் கேட்குறாங்க. சார் உங்களுக்கு எப்படி மேரேஜ் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. இப்போது அப்படியே நம்ஜன் தான்டா, அது போன வருஷம் இதே மாதிரி ஒரு கான்சர்ட் அப்போ தான் எனக்கு இவளுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. ஏய் நீ சொல்கிறே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து சொல்லிகிட்ருக்கான். இப்போயுமே நீங்கள் எதுவுமே பேசலடா, கம்முன்னு தான் நிற்கிறீங்க. இப்போ நம்ஜன் அப்படியே பேசுகிறான். எப்படி மேரேஜ் ஆச்சுன்னா, என்னோடய அப்பா அம்மா என்னோடய ஃபேமிலியே அந்த கான்சர்ட்டில் தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட அதுதான் என்னோடய கடைசி பர்ஃபார்மன்ஸ் அந்த இயர்லேயே. ஸோ வந்துட்டு எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக என்னோடய பர்ஃபார்மன்ஸை பார்க்க வந்திருந்தாங்க. அப்போ இந்த மேடம் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஏய் நீ சொல்கிறியா, நானே சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ நீங்களுமே எதுவுமே சொல்லலை, அப்படியே சைலண்ட்டாக தான் இருக்கீங்க. இப்போ அப்படியே நம்ஜன் எல்லாத்தையும் பார்த்து, என் ஒய்ஃப் பேச மாட்டாங்க, நானே சொல்கிறேன். போன வருஷம் இதே மாதிரி ஒரு கான்சர்ட்டில் வச்சு நான் பர்ஃபாமன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த இயரோட லாஸ்ட் பர்ஃபாமன்ஸ் தான். அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறுறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும்ல? தெரியும். அந்த பர்ஃபாமன்ஸ் முடிஞ்சு நான் வெளியே போன அடுத்த நிமிஷம் இந்த மேடம் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. ஓ மை காட்! ஆமாம், அது எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரும் முன்னாடியே ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்களா, அதனால் உடனே எங்கள் 2 பேத்துக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. இதான் நடந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் உங்களை பார்க்குறான். நீங்கள் ஒன்றுமே பேசலை, அப்படியே கம்முன்னு தான் இருக்கீங்க. இப்போ ஆடியன்ஸ்லாம் பார்த்து கேட்டுட்ருக்காங்க. ஏன் உங்கள் ஒய்ஃப் எதுவுமே பேச மாட்டாங்க? அண்ட் மேடம் ஏதாச்சும் சொல்லுங்கள், ஏன் இப்படியே அவங்க கம்முனே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ்லாம் கேட்க, இப்போயுமே நீங்கள் எதுவுமே பேசலை, கம்முன்னு தான் இருக்கீங்க. இப்போ அப்படியே நம்ஜன் அவ்வளோ அடக்கம் எதுவுமே பேச மாட்டாங்க, அவ்வளோ சைலண்ட்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ஜன் திருப்பியே சொல்கிறான். நீங்கள் நம்ஜனை பார்த்து முறைச்சிக்கிட்டே தான் இருக்கீங்க. இப்போ அப்படியே எல்லாருமே பேசி முடிச்சு ஆடியன்ஸ்லாம் ஃபேன் கம் எடுத்து முடிக்கிறாங்க. இப்போ அப்படியே நம்ஜன் அந்த ஸ்டேடியத்தை விட்டு வெளில வரான். அவங்கள விட்டுட்டான் தனியாக. ஏன்னா அவன் ஐடல், ஸோ அவனுக்குன்னு பாடி கார்ட்ஸ் இருப்பாங்களே, அதனால் வந்துட்டு தனியாக விட்டுட்டான். நீங்கள் இப்போ வீட்டுக்கு வர்றதுக்கு ஸ்டேடியத்தை விட்டு வெளில வரீங்க. ரிப்போர்ட்டர்ஸ் ஃபுல்லாக அவங்கள சுற்றிக்கிட்டாங்க. இப்போ இங்கிட்ட நம்ஜனுக்கு ப்ரெஷருக்கு மேலே ப்ரெஷர், ஃபோனுக்கு மேலே ஃபோன். ஏன்னா பப்ளிஷ் பண்ணிட்டான், அவனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பப்ளிஷ் பண்ணிட்டான். இத்தனை நாள் பப்ளிஷ் பண்ணல, இப்போ பப்ளிஷ் பண்ணிட்டான். அதனால் ப்ரெஷருக்கு மேலே ப்ரெஷர் வந்துக்கிட்டே இருக்குது, ஃபோனுக்கு மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. இங்கிட்டு உங்களுக்கும் தான்டா காலுக்கு மேலே கால் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லோரும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. இப்படியே ஒரு கால் டாக்ஸியை புக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனால் கூட கால் டாக்ஸி டிரைவர் கூட கேட்குறாரு. எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க, நீங்கள் நம்ஜன் ஒய்ஃபான்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்படி கேட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் கம்முன்னு போயிட்டுருக்கீங்க. இப்போது அப்படியே நேராக வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா போயிட்டு உங்கள் அம்மாட்ட தான் கத்திக்கிட்டு இருக்கீங்க. அம்மா எங்கம்மா இருக்கீங்க? ஓ இங்கே தான் இருக்கீங்களா? என்ன
டிவி பார்த்துட்ருக்கீங்களா? லைவில் ஓடுதாலாம், லைவை முடிச்சுட்டு ரீகேப் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? இதை உட்காந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? என்னம்மா நினச்சிட்டு இருக்காங்க அவங்க? அவங்க தானே என்கிட்ட சொன்னாங்க, நம்ம 2 பேருக்கு மேரேஜ் ஆனது வெளில தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்களே. இப்போ எதுக்கு எல்லாத்தையும் போயிட்டு வெளில சொன்னாங்க? இப்போ நீங்கள் அவங்க வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேட்கணும், அம்மா இங்கே பாருங்கள், எனக்கு யூஎஸ்க்கு போக இருந்த எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. உனக்கு மேரேஜ் ஆனதை மறைச்சிட்ட, அதனால வந்துட்டு உனக்கு யூஎஸ்க்கு நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்து கொடுக்க முடியாது, உன்னோட கரியரே வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னோட ப்ரொஃபஸர் என்னை வெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு, என் கரியரே நாசமாக போயிடுச்சு, எல்லாமே இவங்களால தான். எதுக்கம்மா அங்கே போயிட்டு அப்படி சொன்னாங்க? எதுக்கு பப்ளிஷ் பண்ணாங்க? எனக்கு இப்போ இதுக்கு வந்துட்டு தெரிஞ்சே ஆகணும். எதுக்கு இப்படிலாம் சொன்னாங்கன்னு ரீசன் தெரிஞ்சே ஆகணுமா? இப்போ நீங்கள் அவங்க வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட பிடிச்சி கத்திக்கிட்டே இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா, நான் வந்ததும் வராதுமா இதுக்குடி இந்த கத்திட்டு இருக்க? நாங்கள் தாண்டி அவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்தோம், பப்ளிஷ் பண்ணான்னு சொல்லிட்டே இருந்தோம். அவன் அப்போல்லாம் பண்ணாமல் இப்போ பண்ணிட்டான். அப்போல்லாம் பண்ணலை, அப்போல்லாம் என்ன ரீசன் சொல்லிகிட்டு இருந்தாங்க, நான் வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணியிருக்கேன், அந்த பொண்ணு கூட தான் சேர்ந்து வாழுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. இப்போ எதுக்கு போயிட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க? இவங்க எல்லாமே வீம்புக்கு தான் இந்த அம்மா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னோட கரியரை நாசமாக இருக்கணும், நான் நல்லா இருக்கக்கூடாது, நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க வந்துட்டு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது உங்கள் யாருக்குமே தான் புரிய மாட்டேங்குது. நம்ஜுனை நல்லவே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் நம்ஜுன் என்னை பொறுத்த வரைக்குமே அவர் நல்லவரே கிடையாது. அவர் வீம்புக்குனே தான் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. என் கரியரை நாசமாக்கணுன்றக்காண்டி தான் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ அவர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேட்கலைன்னா நான் கேட்டுருவேன். அம்மா என்னையை நீங்கள் கம்முன்னு இருக்க சொல்லவே கூடாது, நான் நீங்கள் கேட்டே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயதக்கான்னு குதிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இப்போது இதே சேம் டைம் நம்ஜூன் அப்படியே சியூக்கான கோட்டெல்லாம் மாட்டிட்டு செம்ம ஆட்டிடியூடாக கண்ணாடிலாம் மாட்டிட்டு வரான். அப்படியே செம்ம ஆட்டிடியூடாக மாதம் வந்துட்டுருக்கான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இல்லைங்க. ஏய், உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு என்ன டே இருக்குது? ஒடிமயிறு, உங்ககிட்ட தான் பேசணும்னு சொன்னேன், நிற்பீங்களா மாட்டிங்களா? ஏய், உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்காது, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, உள்ளுங்க மயிரா ஓடி போயிரு. இங்கே பாருங்க, ஒரு நிமிஷம் நின்று எனக்கு ஆன்சர் பண்ணிட்டு போவீங்களா மாட்டிங்களா? ஏய், என்னடி உனக்கு ஆன்சர் பண்ணணும்? என்ன உனக்கு ஆன்சர் பண்ணணும்? அப்படிலாம் உனக்கு ஆன்சர் பண்ணணுன்னு எந்த ஒரு அவசியமோ எனக்கு இல்லை. எனக்கு ஒர்க்குக்கு டைம் ஆகுது, உங்ககிட்ட பேசவே பிடிக்கல. உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு போனால் அவங்க எனக்கு அந்த ஒர்க்கு கூட நாசமாக போயிடுது. நான் ஏதாச்சும் ஒரு டீலிங் எடுத்து பண்ணேன்னா அது கூட எனக்கு விளங்காமல் போயிடுது. மூஞ்சில் முழிச்சாலே அது எனக்கு அன்றைக்கி ஃபுல்லாமே டே ரொம்ப டயர்டாக ரொம்ப டிப்ரெஷனாக தான் போகுது. எல்லாமே மூஞ்சில் முழிச்சா தான் நடக்குது. ஒழுங்கு வேறு என் கண்ணு முன்னாடி இருந்து ஓடி போயிரு. இவ்வளோ பேசுகிறீங்களே, இப்போ எதுக்கு அங்கே போயிட்டு எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணீங்க? எதுக்கும் பண்ணீங்க? எதுக்கு உங்களுக்கு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு சொன்னீங்க? உங்களை நான் சொல்ல சொன்னேன்னா? ஏய், அப்படி தாண்டி சொல்லுவேன், அப்படி தான் சொல்லுவேன். என்ன நினச்சிட்ருக்கீங்க? நடந்தது எல்லாம் அப்படியே மாற்றி சொல்லியிருக்கீங்க. அங்கே வந்துட்டு நான் பேசாமல் கம்மன் இருந்தால் எதனால் பேசுவீங்களா நீங்கள்? நான் உங்ககிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணேனா? ஏய், நீ என்கிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணலடி, ஆனால் அவன் வந்து உங்ககிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணான்ல. அது எதுக்கு இப்படி மாற்றி சொல்லணும்? எதுக்கு இப்படி மாற்றி சொல்கிறீங்க? இப்போ எல்லோரும் என்ன நினைப்பாங்க? நான் தான் அவங்கள வளர்க்க டைமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினைப்பாங்களே. உங்களுக்கு இஷ்டம் இல்லை, நான் தான் அவங்கள வளர்க்க டைமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எல்லாருமே அந்த ஒரு திங்கிங்கில் தானே இருப்பாங்க. அவங்க எல்லோரும் வெளில சொல்ல, ஆனால் அவங்களுக்கு அந்த திங்கிங் தானே இருக்கும். அந்த ஒரு திங்கிங் இருக்கணும்னு சொல்லிட்டு தானே நான் அப்படி சொன்னேன். ஏன் மாமா அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களுக்கு என்னை பிடிக்கலைன்னு சொல்லிட்டீங்க, நானுமே விட்டுட்டேன். உங்களையும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, புரியுதா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வெளியே எதுக்கு பப்ளிஷ் பண்ணீங்க? இப்போது என்னோடய ப்ரொஃபஸர் யூஎஸ்க்கு போக இருந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த காம்படிஷனுக்கு வேறு யாரையாவது நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டாங்க. இன்றைக்கி எப்படி இருக்கும்? என்னோடய கரியரே நாசமாயிடுச்சு. இது எல்லாமே உங்களால் தான். அது நாசமாகணுன்றக்காண்டி தானடி நானே அப்படி போயிட்டு சொன்னேன். டி மயிறு, என்னோட கரியரை எல்லாத்தையும் ஃபுல்லாக நீ நாசமாக்குவ, இப்போ உன்னோட கரியரை நான் நாசமாக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் கேட்டுட்ருக்கான். இப்போ தாண்டா அவங்க அம்மாவுக்கே புரியுது நீங்கள் சொல்கிறது தான் உண்மைன்னு. இப்போ அப்படியே நம்ஜுனை பார்த்து, டேய் என்னடா பேசிகிட்ருக்க? சின்ன பொண்ணுடா, படிச்சிட்ருக்க பொண்ணு, இவன் மேலே எதுக்கு வெஞ்சன்ஸ் வச்சிட்ருக்க?
அக்கா நீ கம்முன்னு போ, எவ்வளோக்கா எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சிட்டேல, இதானே சொன்னேன் சேர்ந்து வாழுன்னு. தனித்தனியாக இருந்தா எப்படி இருக்கும்னு இது வரைக்கும் பார்த்தீங்க, இதுக்கப்புறம் இவ கூட சேர்ந்து வாழ போகிறேன், இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காமிச்சிக்கிட்டே இருப்பேன் டெய்லியும் அப்படின்றான். இப்போது நீங்கள் இங்கே பாருங்கள், இது கூட சேர்ந்து வாழ போகிறீங்களா? இது கனவுல தான் நடக்கும், கனவுல தான் மாமா நடக்கும். அதை தாண்டி நானும் சொல்கிறேன், உங்க கூட சேர்ந்து வாழ்கிறது கனவுல தாண்டி நடக்கும், கனவுல தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் நம்ஜனை பார்த்து முடிச்சுட்டு இப்போ போதுமாம்மா, இப்போ போதுமா உங்களுக்கு, நான் இவங்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்போ பாருங்கள், என்னோட மொத்த கரியரையும் நாசமாக்கிட்டு வந்து நின்றுட்டுருக்காங்க. ஏம்மா பிள்ளை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க, இவங்களுக்கு என்னை பிடிக்கலைல்ல, விசாரி டிவோர்ஸ் பண்ணி வச்சுருங்க 2 பேத்துக்கும். அவங்க தான் யாரையும் மேரேஜ் பண்ணி வைக்கேன்னு சொல்கிறாங்களே, அவங்க கூடயே சேர்ந்து வாழட்டும்மா. இங்கே பாருங்கள், இவங்க 2 பேத்துக்கும் சரி வராது. இது ஏன் உங்களுக்கு சொன்னால் புரிய மாட்டேங்குது. என்னை விட்டுருங்கம்மா, என்னால் முடியலம்மா. இவங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் என்னை பண்ணுற கொடுமை உங்களுக்கு வெளியில் தெரில, ஆனால் இவங்க என்னை ரொம்பவே கொடுமைப்படுத்திகிட்ருக்காங்க. இது எனக்கு மட்டும்தான் தெரியும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப உங்கள் அம்மா கிட்ட அழுதுகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா நம்ஜனை பார்த்து, டேய் ஏன்டா நம்ஜன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, சின்ன பொண்ணுடா, பாவம்டா. பாவம்னு சொல்லாத, இவகிட்ட இன்னைக்கு அவ்வளோ சொல்கிறேன் நான். இங்கே பாரு, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, என்னால் அவனைய கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் சீக்ரெட்டாக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேணாம்னு சொல்லிட்டுருக்கேன். இந்த மாதிரி பெரியவ மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்துட்டு நிற்கிறா, எவ்வளோ ஏத்தமாக இருக்கும். இங்கே பாருங்கள், அதுக்கு தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. தாத்தா தான் ரொம்பவே எனக்கு முடியலை, நீ நம்ஜனை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணாங்க. என்ன தாத்தாக்காண்டி தான் அப்படிலாம் பண்ணேன். நான் தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு தானே இருந்தேன், சொன்னேன்ல, எக்ஸ்பிளைன் பண்ணல. அப்புறம் எதுக்கு என்னைய இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்னை பிடிக்கலைனா இன்னும் ஒன்றையும் இல்லை, எனக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு தயவுசெய்து நீங்கள் என்னை விட்டு போயிருங்க. இவ்வளோலாம் என்னை கஷ்டப்படுத்தாதீங்க, என்னோட கரியரை நாசமாக்காதீங்க. அப்படி நான் உங்களுக்கு என்ன பண்ணேன் தெரியாதனமா மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டேன். அதுவும் தாத்தா ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சாங்க. மற்றபடி உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு எனக்கு ஒரு எண்ணமுமே கிடையாது. உங்களை எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. அப்புறம் எதுக்கு உங்களை நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்க போகிறேன்? இதுக்காண்டி இவ்வளோ பெரிய தண்டனையா? எனக்கு டெய்லி பனிஷ்மெண்ட்டு ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்க மாமா, நான் சொல்கிறேன், உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் சொல்கிறேன், இன்னும் 1 இயரில் உங்களுக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. பட் நம்ஜன் அப்படியே உங்களை பார்த்து ஒரு மாதிரியான கோட்டு, டிவோர்ஸை குடுறி ஒலைய மாதிரி ஒரு ஆள் கூட எப்பயுமே சேர்ந்து வாழ முடியாதுடி. எப்படி இருக்க பாருடி, கல்யாணம் முடிஞ்ச பொண்ணுமையாடி இருக்கா, கல்யாணம் முடிஞ்ச பொண்ணுமையாக இருக்கா, மின்னிக்கிட்டு இருக்கா. இப்படி மேலே ட்ரெஸ்ஸு எப்படி வியர் பண்ணியிருக்கா. அக்கா, இவ கூட சேர்ந்து வாழுன்னு சொல்லிட்டு இருக்கல, இவ எப்படி இருக்கா நீயே பாரு, சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா, கல்யாணம் முடிஞ்ச பொண்ணுமையாக இருக்காவ. பாரு எப்படி இருக்கான்னு. ஒரு குடும்பத்து பொண்ணு எப்படி இருப்பாளா? சைல்டிஷ் பிஹேவியர், ஃபுல் அண்ட் ஃபுல் சைல்டிஷ் பிஹேவியர். எங்கே பாரு சிரிச்சுக்கிட்டு ரோட்டில் நான் ஆஃபீஸ்க்கு போகும்போது பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட சிரிச்சுக்கிட்டு ஒரு சின்ன குழந்த மாதிரி இங்கிட்டு ஓடிக்கிட்டு தெரியுறாவ. இவளை போயிட்டு எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருக்கா. எனக்கு இவளை சுத்தமாக பிடிக்கல. ஏதாவது ஒரு விஷயத்தில் சீரியஸாக இருக்காளா? எல்லா விஷயத்துலையுமே எப்போ பாரு சைல்டிஷ் பிஹேவியராக இருக்கா. இவ கூட போயிட்டு என்னைய சேர்ந்து வாழ சொல்லிகிட்டு இருக்கா. அவளை எனக்கு பிடிக்கலை. பாருங்க, நான் நீங்கள்லாம் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி மேரேஜ் பண்ணியிருக்கேன். இல்லாட்டினா எவ்வளோ மேரேஜ் பண்ணிடணுன்னு எனக்கு எந்த ஒரு அவசியம் கிடையாது. 1 இயரில் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குற, புரியுதா? பாருங்க அக்கா, நீங்கள் சொன்னீங்கன்றக்காண்டி தான் இவ்வளோ மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் இவ கூட சேர்ந்து என்னால் வாழ முடியாது. எனக்கு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க
அப்படின்ற மாதிரி நம்ஜுன்னு சொல்லிட்டு அவன் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறான்டா. இங்கிட்டு நீங்கள் உங்கள் அம்மாவை தான் பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்கள் அம்மா தான் ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க உங்களை. இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அம்மா? சந்தோஷமாக இருக்கீங்களா? போதுமா? இது உங்களுக்கு போதுமா? உங்களுக்கு நான் சொல்லலாமா அவங்க எவ்வளோ தூரம் என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு? உங்ககிட்ட நான் சொல்லலை. எனக்கு இப்போது இன்னும் 1 வீக்கில் எக்ஸாம் நடக்க போகுதுமா. அந்த எக்ஸாமுக்கு என்னை ப்ரிப்பேர் பண்ணவே விட மாட்றாங்க. என்னைய படிக்கவே விட மாட்றாங்கம்மா. நான் படிக்கணும்னு உட்காரும்போது ஒன்று டிவியில் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னா ஹோம் தியேட்டரை ஆன் பண்ணி விட்டுட்டு ஜிம் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மா. என்னைய படிக்க விட மாட்டாங்க. என்னோடய கரியரை நாசமாக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையா பண்ணிக்கிட்டே இருக்காங்கம்மா. இவ்வளோதாம்மா நான் போகிறது. அவருக்கு தான் என்னைய சுத்தமாக பிடிக்கலைம்மா. பிடிக்கல. அவர் தான் யாரையும் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கார்ல. பேசாமல் அவங்களுக்கு கூட அவரை மேரேஜ் பண்ணி வச்சுருங்க. என்னை விட்டுருங்க. என்னால் முடியலை. ஏய் இங்கே பாடி வாயன், உங்கள் தாத்தாக்காண்டி தான் நம்ஜுனை மேரேஜே பண்ணியிருக்கா. இப்போ போயிட்டு உங்கள் தாத்தா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னால் மனசே தாங்க மாட்டார், துடிச்சு போயிடுவார். அவரோட உயிர் உன் கையில் தாண்டி இருக்குது. என்னங்கம்மா எப்போ பாரு தாத்தா உயிர் உன் கையில் தான் இருக்குது, தாத்தா உயிர் உன் கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு என்னைய கொலைக்குள்ளே தள்ளி விட்டுட்டீங்களேம்மா. தாத்தாவோட உயிர் என் கையில் இருக்குது, பட் என்னோட வாழ்க்கை யார் கையில் இருக்குன்னே தெரியாமல் இப்படி போயிட்டுருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கு அவங்கள பார்க்க கஷ்டமாக தாண்டா இருக்குது. இது நம்ஜூன் வீட்டுக்குள்ளேருந்து வெளில வரான். இப்போ நம்ஜூனுக்கு ஒரு ஃபோன் கால் தான். இப்போ அப்படியே நம்ஜூன் அப்படியே ஒரு திங்க் பண்ணிகிட்டே நின்றுட்டு இப்போ அப்படியே தயங்கி ஃபோன் அட்டன் பண்ணுறான். அவன்கிட்ட ஒரு லேடி தான் பேசுகிறாங்க. ஹலோ நம்ஜூன், என்ன பண்ணீங்க? நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போது உங்களோட நியூஸ் தான் வைரலாக ஓடிட்டுருக்கு. இப்போ நீங்கள் என்னைய ஏமாத்திட்டீங்களா அப்படின்ற மாதிரி இப்போது கேட்டுட்ருக்காங்கடா. இப்போ நம்ஜுனுமே பாரு என்னை நம்பு, நான் எப்பயுமே என்னை ஏமாற்ற மாட்டேன், புரியுதுல? இவ கூட என்னால் சேர்ந்து வாழ முடியாது, அதுக்காண்டி தான் எல்லாத்தையுமே பப்ளிஷ் பண்ணேன். சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணி வச்சுருக்கீங்க. அது எல்லாமே ஒரு காரணத்துக்காண்டி தான் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு ரீசனுக்காண்டி தான் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கேன். இப்படிலாம் பண்ணாதான் வீட்டில் சீக்கிரம் எனக்கு டிவோர்ஸ் பண்ணி வைப்பாங்க, அதுக்காண்டி தான் பண்ணியிருக்கேன். எப்படி எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி? ஏன்னா அவளுக்கே பப்ளிஷ் பண்ணுறது பிடிக்கலை. அவளுக்கு பிடிக்காத ஒன்று நான் பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் எனக்கு டிவோர்ஸை கொடுத்துட்டு ஓடிக்கிட்டே இருப்பாள். இப்போ அதை தான் அவள் சொல்லிகிட்ருக்கா. நான் இன்னும் 1 இயரில் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா. 1 வருஷத்தில் அவகிட்ட இந்த டிவோர்ஸ் வாங்குறேன், உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பப்ளிஷ் பண்ணுறேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்கிட்ட ஃபோன் கால் பேசிகிட்டு இருக்கான். அவங்க அங்கிட்டிருந்து அந்த பர்சனுமே சரி ஓகே நம்ஜுன், உங்களை நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணுறாங்க. இப்போ நம்ஜுனுமே ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவனோட பேன் பேக்கெட்டில் வச்சுட்டு இப்போ அவன் பிஏ கிட்ட பார்த்து எப்போயுமே போகிற ரூட்டில் போக வேணாம், ரிப்போர்ட்டர்ஸ் அதிகமாக இருப்பாங்க, கொஞ்சம் சுற்றி போனோம், ஏஜென்சியிலேருந்து வந்துட்டு கால் வந்துக்கிட்டே இருக்கு, நான் அட்டன் பண்ணல, நீ வந்துட்டு அங்கே இன்ஃபார்ம் பண்ணிடு, நான் வந்து நைட்டு அவங்கள மீட் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லிட்டு. ஐ திங்க் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நீ டிஸ்போஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இதில் விட்டு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரில. ஸோ வந்துட்டு நீ நைட்டு வந்து நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஏ கிட்ட நம்ஜுன் சொல்கிறான். பிஏவும் ஓகே சார்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறான். இப்போ அப்படியே நம்ஜுன் காரில் ஏறி உட்காரான்டா. உட்காந்துட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கான். என்ன திங்க் பண்ணிகிட்ருக்கானா, அதாவது போன கான்செப்ட் அப்போ உங்கள் 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து மீடியாவில் சொல்லியிருப்பான்ல, பட் ஆயிருக்கும், கான்செப்ட் அப்போ தான் ஆயிருக்கும். ஆனால் நம்ஜுன் சொன்ன மாதிரி நீங்கள் போய்ட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்கள் கூட படிக்கிற உங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட், கிளாஸ் ஸ்டூடெண்ட்,
ஒரு பையன் உங்களை லவ் பண்ணிகிட்ருப்பான், நீங்களுமே வந்துட்டு லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அந்த பையன் தான் வந்துட்டு கான்சர்ட்டில் வச்சு எல்லோரும் முன்னாடியும் வச்சு உங்களுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். உங்களோட பேரண்ட்ஸ், உங்கள் தாத்தா எல்லோரும் முன்னாடியும் வச்சு லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். அப்போ நம்ஜுனுமே அங்கே தான் இருந்திருப்பான். உங்கள் தாத்தாவுக்கு நம்ஜுனுக்கு தான் உங்களை முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பிறந்ததுலேருந்தே அவர் திங்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். இப்படி ஒரு பையன் தான் பேத்திக்கிட்ட வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கானேன்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு வார்ன் பண்ணிவிட்டு இப்போ உங்களையும் கூப்பிட்டு சத்தம் போடுறாரு. நீங்கள் இல்லை எனக்கு வந்துட்டு இந்த பையனை பிடிக்கும் தாத்தா, நான் படித்து முடித்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த பையனை மேட்ச் பண்ணிக்கிறேன்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போது உங்கள் தாத்தா ரொம்பவே கட்டாயம் பண்ணி நம்ஜூனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க. அந்த கான்சர்ட் அப்பயே அந்த கான்சர்ட் முடிஞ்சு வெளில வந்ததுக்கப்புறமே 2 பேர்த்துக்கும் அந்த ஸ்டேடியத்துக்கு வெளியிலேயே வச்சு உங்கள் 2 பேர்த்துக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாரு. எப்படின்னா நீங்கள் ரொம்பவே அடம் பிடிச்சிருப்பீங்க. நம்ஜன் மாமாவெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உங்கள் தாத்தா நீ நம்ஜனை தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. 2 பேரும் இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே வந்து உங்கள் தாத்தாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். அந்த டைமில் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கும். உங்கள் அம்மா தான் சொல்லியிருப்பாங்க, இங்கே பாடி தாத்தாவோட உயிர் உன்னோட கையில் தான் இருக்குது, ஒழுங்காக நம்ஜனை மேரேஜ் பண்ணிக்கோ, இல்லாட்டினா தாத்தாவோட உயிர் ரொம்பவே ஆபத்தாயிரும், பார்த்தீங்களா அவருக்கு நெஞ்சு வலி வந்துச்சு, ஓகேன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி ரொம்பவே உங்கள் அம்மாவும் ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு காரணத்துக்காண்டி உங்கள் தாத்தா உயிரோடு இருக்கணுன்றக்காண்டி நீங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு தலையாட்டுறீங்க. இப்போ நம்ஜன் உங்களை பார்த்து தனியாக கூப்பிட்டு போய் பேசியிருப்பான். இங்கே பாரு, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, நான் அதை வந்து சீக்ரெட்டாக வச்சிட்ருக்கேன், எனக்கு சுத்தமாக எப்போயுமே பிடிக்காது, இதுக்கப்புறமா உன்னை எனக்கு பிடிக்காது, ஒழுங்கு மரியாதையாக அங்கே போயிட்டு நான் கல்யாணத்துக்கெல்லாம் மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட மிரட்டியிருப்பான். நீங்கள் வந்துட்டு தாத்தாக்காண்டி நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடியே சொல்லியிருப்பீங்க. அங்கேயே வச்சு 2 பேர்த்துக்கும் மேரேஜும் ஆயிருக்கும்டா. இதை தான் இப்போ திங்க் பண்ணிக்கிட்டே என் லைஃப்பில் எப்பயுமே உன்னை பிடிக்காது, சும்மாவே உன்னை பிடிக்காது, இதில் நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவ்வளோ தூரம் உங்ககிட்ட சொன்னேன் எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுன்னு, ஆனால் நீ அதெல்லாம் கேட்காம என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டே இல்லடி, உன்னை நான் விடுவேனாடி, இப்போ உன்னால் என்னோடய கரியர் ஃபுல்லாமே நாசமாயிட்டிருக்கு, இதை எப்படி ஒன்றைய நான் சும்மா விடுவேன், இதுக்கப்புறம் தாண்டி இருக்க ரியல் ரிவென்ஜ் அப்படின்ற மாதிரி அவன் திங்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போது அப்படியே ஆஃபீஸ்க்கு போகிறான்டா. ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க, சார் உங்கள் அக்கா பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா, எப்போ சார் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, எப்போ கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா நம்ஜனுக்கு மேரேஜ் ஆனது யாருக்குமே தெரியாது. இவங்க ஸ்டேடியத்துக்கு வெளியே வச்சு மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, ஃபேமிலிஸ் மட்டும்தான். அதனால தான் ஆடியன்ஸ் கூட இந்த விஷயம் தெரில, இப்போ தான் பப்ளிசை பண்ணியிருக்கான், யாருக்குமே தெரியாமல் தான் அந்த மேரேஜே ஆகிருக்கு, அதனால தான் யாருக்குமே தெரில. இப்போ எல்லாருமே கேட்டுட்ருக்கோ, நம்ஜனுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது. பாருங்கள், தேவையில்லாமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, ஒரு சிஇஓ நான், பாஸ்கிட்ட வந்து எப்படி கேள்வி கேட்டுட்ருக்கீங்க, ஒழுங்கு மரியாதையாக போய்ட்டு உங்கள் வேலையை பார்க்குறீங்களா இல்லை எல்லாத்தையும் ஃபயர் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இப்போ நம்ஜனை பார்த்து பயந்துட்டு எல்லாருமே அவங்கவுங்க கேபின்லாம் போய்ட்டு உட்காந்துட்டு நம்ம என்ன கேட்டோம், மேரேஜ் ஏஜென்ட்னு கேட்டோம், இதுக்கு இந்த சிஇஓ இப்படி கோச்சிக்கிறாரு, இவர்கிட்ட வேலை பார்க்குறதுக்கு பிசாட்டி நம்ம வேலையை ரிசைன் பண்ணிட்டே போகலாம், சும்மா எப்போ பாரு மிரட்டிக்கிட்டே இருக்காரு, நிறையா ஒர்க்கு கொடுத்துட்டே இருக்காரு, இவர்கிட்டலாம் இவரை கட்டிக்கிட்டு இவர் பொண்டாட்டி இப்படி தான் இருக்கோ, பாவம் இந்த சின்ன பொண்ணு அப்படின்ற மாதிரி உங்களை தாண்டா பாவம்னு நினச்சிட்ருக்காங்க. இங்கிட்டு உங்களால் படிக்கவே முடியல, ரொம்பவே ஹெட் பெயினாக இருக்குது. பிகாஸ் நம்ஜூன் ஓவராகவே உங்களுக்கு டிப்ரெஷன் கொடுத்துட்டு இருந்திருப்பான். நைட்டெல்லாம் தூங்க விடாமல் அவன் ஹோம் தேட்டர் ஆன் பண்ணிவிட்டு சாங் கேட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதும், டிவி வால்யூமை ஆன் பண்ணி சவுண்டாக வைக்கிறதும் இந்த மாதிரியே பண்ணிகிட்ருப்பான். ஃபோனில் யார்கிட்டையாவது பேசுகிற மாதிரி அது ரொம்பவே சவுண்டாக பேசிக்கிட்டு உங்களை தூங்க விடாமல், உங்களை படிக்கவும் விடாமல் ரொம்பவே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். உங்களுக்கு ஓவராகவே டிப்ரெஷனாக இருக்குது, ஓவராக டயர்டாக இருக்குது, உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து படிக்க உட்காந்தாலே தூக்கமாக தாண்டா வருது. இப்போ உங்களுக்கு அப்படியே ஒரு ஃபோன் கால் வருது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபோன் அடிக்கிறாங்க, அடித்து என்னுடைய உங்கள் மாமாவுக்கு உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டிவியில் ஓடிட்டுருக்கு, இது எப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்டலாம் கேட்க, இப்போ நீங்கள்
ஏன்டி இதெல்லாம் வேறு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு செகண்ட் கால் வருது, வேறு யாரும் இல்லை, நம்ஜுன் தான். நீங்களும் எங்கள் மாமா ஃபோன் அடிக்கிறாங்க, நீ கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அந்த காலை அட்டன் பண்ணுறீங்க. இப்போது நம்ஜுன் தான், உடனே கிளம்பி ஆஃபீஸ்க்கு வாடி. நான் எதுக்கு? உடனே கிளம்பி வர சொன்னேன், இப்போ வருவியா மாட்டியா? எதுக்கும் ஏன்னு ரீசன் மாரி சொன்னால் தான் வருவியா? இப்போ கிளம்பி ஆஃபீஸ்க்கு வா அப்படின்றான். இப்போ நீங்கண்ணா இங்கே பாருங்கள், எனக்கு படிக்கிற வேலை இருக்குது, சும்மா நீங்கள் கூப்பிட்ற இடத்துக்குலாம் என்னால் வந்துட்டுருக்க முடியாது, புரியுதில்ல? எனக்கு படிக்கிற வேலை இருக்குது, நிறையவே படிக்க வேண்டியது இருக்குது. எனக்கு நெக்ஸ்ட்டு வீக் எக்ஸாம். நீங்கள் வீட்டில் இருந்தால் என்னை படிக்கவே விட மாட்டீங்க, நீங்கள் இல்லாத போது படித்தாதான் உண்டு. நான் இப்போ படிக்க போகிறேன், என்னை எங்கேயுமே கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறீங்க. திருப்பியுமே நம்பிச்சுருக்கீங்க, செம்ம காண்டாகுது. மயிறு என்னோடய ஃபோனையே கட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியுமே உங்களுக்கு கால் பண்ணுறான். நீங்கள் கால் அட்டன் பண்ணல. இப்போ நீங்கள் எப்படி சேவ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா, இரிட்டேட்டிங் தான் சேவ் பண்ணியே வச்சுருக்கீங்க அவன் நம்பரை. நீங்கள் அட்டன் பண்ண மாட்டீங்க. இப்போ அவன் விட்டாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கான். இவன் எப்பயுமே இரிட்டேட்டிங் தான், எனக்கு என்னை எப்பயுமே இரிட்டேட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணி, உங்களுக்கு என்ன தான் வேணும், என்ன தான் பிரச்சனை, இதுக்கு சும்மா ஃபோன் அடிச்சிட்ருக்கீங்க? உன்னை கிளம்பி ஆஃபீஸ்க்கு வர சொன்னேன்டி மயிறு. இப்போ நீ வருவியா மாட்டியா? மாவளை இன்னைக்கு நீ இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்பி வரலன்னு வெயி, நைட்டு நீ தூங்க முடியாது, புரியுதுல? நான் என்னென்னலாம் பண்ணுவேன்னு தெரியும்ல? மாவளே நைட்டு விடிய தூங்க விட மாட்டேன் உனைய. சும்மாவாவது ஒரு 2 hours 3 hours ஆகுது தூங்குவேன், அதை கூட நான் நைட்டு தூங்க விட மாட்டேன், பார்த்துக்கோ. ஒழுங்கு மரியாதையாக கிளம்பி ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு மிரட்டுறான். இப்போ இவன் செஞ்சாலும் செய்வான்னு சொல்லிட்டு நீங்களுமே ஃபோனை கட் பண்ணிட்டு நேராக ஆஃபீஸ்க்கு தான் போகிறீங்க. இப்போ அவன் கேபினுக்கு போயிட்டு கேபினை நாக் பண்ணுறீங்க. இப்போ அவனுமே உள்ளவா அப்படின்றான். இப்போ நீங்களுமே உள்ளே போகிறீங்க. இப்போ என்ன தான் மாமா உங்களுக்கு பிரச்சனை? இதுக்கு படிச்சிட்டு இருக்க பொண்ணை சும்மா ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும். இப்போ என்னை படிக்க விடக்கூடாது, என்னை எக்ஸாம் எழுத விடக்கூடாது, நான் ஃபெயில் ஆகணும், திருப்பி இப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கணும், இப்படியே செகண்ட் இயரில் நான் உட்காந்துட்டே இருக்கணும். அதான் நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அதாண்டி திங்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது வேறு ஒரு வேலை உனக்கு இருக்குது. என்னது வேறு வேலையா? ஆமாம், வேறு வேலை தான் இருக்கா. வேறு பிஸ்னஸ் டீலிங் இருக்கா, அது உன் கூட தான் பிஸ்னஸ் டீலிங்கே பண்ணுவாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மயிரெல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. இப்போ அவங்க என்கிட்ட நீ தான் பிஸ்னஸ் டீலிங் பண்ணணும், ஒரு மீட்டிங் இருக்கோ, நீ தான் அட்டன் பண்ணணும், அவங்க கூட தான் டீலிங் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மயிறு என்னை வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கான். அதுக்கு தான் உன்னை ஆஃபீஸ்க்கு வர சொன்னேன். உங்களோட பிஸ்னஸ் இதெல்லாம் உங்களோடையே வச்சுக்கோங்க, என்கிட்ட எதுக்கு கொண்டு வந்துட்டுருக்கீங்க? நான் படிச்சிட்ருக்க ஒரு பொண்ணு, என்னை கூட்டிகிட்டு வந்துட்டு பிஸ்னஸ் மீட்டிங் பிஸ்னஸ் டீலின்னு இருக்கீங்க. இதை பற்றியெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? இதை பற்றியெல்லாம் உனக்கு ஒரு மயிரும் தெரியாதுன்னு எனக்கும் நல்லாவே தெரியும்டி. ஆனால் அந்த நாதர் அவன்கிட்ட சொன்னால் கேட்க மாட்டான். அவன் உன்கிட்ட தான் டீலிங் பண்ண வேண்டியது இருக்கான். எனக்கு வெறுப்பு மாதிரி தான் வருது. ஆனால் 1 டேக்கு தான் பப்ளிஷ் பண்ணேன் என்னோடய ஒய்ஃப்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளேயும் உங்கள் ஒய்ஃப் கிட்ட தான் டீலிங் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு நாதாரியெல்லாம் பேசுகிற லெவலுக்கு ஆயிடுச்சு. என்கிட்ட வந்துட்டு என்னை பற்றி எவனோ வேறு இடத்து கூட நிமிந்து கூட பேச மாட்டான். இப்போ இவன் பேசிக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் காரணமே நீ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போயும் உங்களை தான் சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் தான் காரணம். யார்? நானா? இதுக்கு காரணம் நீங்கள் தான். தேவையில்லாமல் போய்ட்டு பப்ளிஷ் பண்ணிவிட்டு என்னோடய கரியரையே நாசமாக்கிட்டு இப்போது இவங்ககிட்டலாம் போய்ட்டு என்னைய டீலிங் பேச சொல்லிகிட்ருக்கீங்க. எனக்கு இதை பற்றியெல்லாம் சுத்தமாக தெரியாது. உங்களோட பிஸ்னஸை உங்களோட மட்டும் வச்சுக்கோங்க, இவங்ககிட்டலாம் என்னால் பேச முடியாது அப்படியே சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ நம்ஜுன் டேபிளை தொட்டிட்டு எந்திரிக்கிறான். நடி மயிறு, என்கிட்ட ஏற்று மயிறு பேசுறியா? வாயை ஒட்டச்சிருவேன். இங்கே பாரு, நான் சொல்கிறத தான் செய்யணும், புரியுதுல? இப்போது நீ பொண்டாட்டி, நீ எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் நீ என்னோட பொண்டாட்டி. கொட்டின பொண்டாட்டியோ புருஷன் சொல்கிறத கேட்டுட்டு அவளை நடந்துக்கல, என்ன பண்ணுவேனே எனக்கே தெரியாது. அதாவது தாத்தா சொல்லியிருக்காருல, எங்கள் அப்பா சொல்லியிருக்காருல அவங்ககிட்ட, நம்ஜுன்னு சொல்கிறதெல்லாம் கேட்டு நடந்துக்கணும்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்காருல. இப்போ நீ நடந்துக்கலன்னு வெயி, நான் நேராக எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி நான் சொல்கிற எதையுமே கேட்க மாட்றா
அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்ட சொல்லிடுவேண்டி, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கான். இப்போ நீங்கள் திங்க் பண்ணுறீங்க, இந்த விஷயத்தெல்லாம் போயிட்டு தாத்தா கிட்ட சொன்னால் தாத்தாவோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே சரி டீலிங்க்கு நான் ஒத்துக்கிறேன், அவங்க கூட டீலிங் பேச நான் ஒத்துக்கிறேன்ற மாதிரி நீங்களும் தலையாட்டுறீங்க. இப்போ அப்படியே நம்ஜன் உங்களை பார்க்குறான். பார்த்துட்டு ஏய் என்ன ட்ரெஸ் இது, என்ன ட்ரெஸ் இது, என்ன ட்ரெஸ்ஸு, ஜீன்ஸ் அண்ட் ஷர்ட், எதுக்கடி இப்படி வியர் பண்ணிகிட்ருக்கா? இங்கே பாரு, உங்கள் மீட்டிங்க்கு போயிட்டுருக்கோம், ஒழுங்கு மரியாதையாக சாரி வியர் பண்ணிட்டு வா. பாருங்கள், சும்மா சும்மா என்னைய ஏதாச்சும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, எனக்கு சாரி வியர் பண்ணலாம் தெரியாதுன்னா உங்கள் அம்மா கிட்டே போய்ட்டு கட்டிட்டு வாடி, உங்கள் அம்மா கிட்டே போய்ட்டு கட்டிட்டு வா, என்னை டென்ஷன் மாரி ஏற்றாத. அங்கே மீட்டிங்கு போயிட்டுருக்கோம், இப்படி ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு வந்தால் பெரிய மயிராடி, நீ சின்ன பொண்ணுன்னு உன்னை நினைப்பாங்கடி, சின்ன பொண்ணுன்னு உன்னை நினைப்பாங்க. ஆமாம்மா, நான் சின்ன பொண்ணு தானே, உங்களோட நான் சின்ன பொண்ணு தான், 19 வயசு படிக்கிற பொண்ணு. உங்களுக்கு 37 ஆகுது, எனக்கு இப்போ தான் 19 ஆகுது, நான் சின்ன பொண்ணு தான். வாயை உடைச்சிருவேன். ஒழுங்கு மரியாதையாக போயிட்டு சேலை கட்டிட்டு வா, புரியுதா? இப்போ நம்ம வந்துட்டு மீட்டிங்க்கு போயிட்டுருக்கோம், இப்படி வந்துக்கிட்டு இருக்க பிஸ்னஸ் மீட்டிங்கு, ஒழுங்கு மரியாதையாக போயிட்டு சேரி வியர் பண்ணிட்டு வா அப்படின்றான். இப்போது நீங்களுமே உங்கள் அம்மா கிட்டே போய்ட்டு சேரியெல்லாம் வியர் பண்ணிட்டு திருப்பியுமே நம்ஜுனோட ஆஃபீஸ்க்கு வரீங்க. நம்ஜுன் உங்களை பார்க்குறான். ஏய் இங்கே வா அப்படின்னு உங்களை கூப்பிட்றான். நீங்கள் எதுக்கு உங்ககிட்ட கூப்பிட்றீங்க? ஆனே நான் ஒரு மயிரும் பண்ண மாட்டேன், வந்து நின்று தொலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி பக்கத்தில் நிப்பாட்டி வச்சுட்டு நீங்கள் தாலி வந்து உள்ளே தாண்டா போட்டிருப்பீங்க, அதை எடுத்து வெளில போட்டுவிட்றான். இப்போது இதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? ஏய் டென்ஷன் பண்ணாத. இப்போ நம்ம என்ன போகிறது, என்ன எந்த இடம்னு தெரியுமா? கிளப்புக்கு போகிறோம், புரியுதுல? நான் சொல்கிற மாதிரி இரு நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரீயாக தாண்டா விட்டுருப்பீங்க. இப்போ பார்க்குறான், ஃப்ரீ ஹேர் மயிரை விட்டு ஸ்டைல் மயிரா ஏண்டி வர? ஸ்டைல் மயிரெலாம் இப்போ உனக்கு மயிரா? இப்போ போகிற இடம் கிளப்பு, இப்போலாம் வந்துட்டு ஸ்டைல் மயிராலாம் நீ வர தேவை கிடையாது, புரியுதா? இப்போ நீ என் பொண்டாட்டியாக தான் வர அந்த இடத்துக்கு, புரியுதுல? அதனால் இந்த மாதிரிலாம் நீ வர தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தலையை பின்னி போட சொல்கிறான். உங்களுக்கு தலையை பின்னி பழக்கமே கிடையாதுடா. இங்கே பாருங்க மாமா, கிளப்புக்கு தானே கூட்டிகிட்டு போகிறீங்க, அதுக்கு எதுக்கு கோயிலுக்கு போகிற மாதிரி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாரு, என்னை டென்ஷன் பண்ணாத. அங்கே நீ இப்படி தான் வரணும்டி, இப்படி தான் வரணும், புரியுதுல? நீ வந்துட்டு ஒழுங்கு மயிரா சடையை பின்னி போட்டு வா. மயிறு ஸ்டைல் மயிறு உனக்கு கேட்குது, ஸ்டைல் மயிறு. ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு வர, அப்புறம் எல்லோரும் உன்னை எப்படி பார்ப்பாங்க? இருக்கிறவங்க ஃபுல்லாக உனைய தான் பார்ப்பாங்க, புரியுதுல? ஏற்கனவே சாரி வியர் பண்ணிகிட்ருக்க, அப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் உன்னைய தான் பார்ப்பாங்க, சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா, அதனால தான் நான் உன்னை சாரியை வியர் பண்ண சொன்னேன், புரியுதுல? பாரு, என்கிட்ட எதுவுமே கேள்வி கேட்காம ஒழுங்கு மயிரா சடையை பின்னி போட்டுட்டு வா அப்படின்றான். உங்களுக்கு சடை பின்னவே தெரியாதுடா, நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட தான் பின்னுவீங்க. இப்போது இங்கே பாருங்கள், எனக்கு பின்னலாம் தெரியாது, நான் இப்படி தான் வந்துட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன், திசை என்னை விட்டுருங்க. எதுக்கு தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க மாமா? டென்ஷன் பண்ணிகிட்ருக்கா. இங்கே பாருடி ஓ கடவுளே, இவ்வளோ போய்ட்டு கல்யாணம் முடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப காண்டாகி இப்போது வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவனே உங்களுக்கு பின்னி விட்டுட்ருக்காண்டா சடையை. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, மாமா என்ன மாமா இப்படி பின்னிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நல்லாவே இல்லை, கம்முன்னு இருடி நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபுல்லாக பின்னி விட்டுட்டு இப்போ ஓகே, இப்போ அது கரெக்டாக இருக்கும் அப்படின்றான். இப்போ நீங்களுமே இப்போ போதுமா, இப்போ போகலாமா, எனக்கு படிக்கிற வேலை நிறையாவே இருக்கு, நீங்கள் பிளான் பண்ணியே இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல மயிறு பிளான் பண்ணி தாண்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ படிக்கவே கூடாதுடி, உன் கரியரே நாசமாகணும்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக கிளப்புக்கு தாண்டா போயிட்டுருக்கீங்க. பெரிய கிளப்பு, அந்த கிளப்பில் தான் மீட்டிங்கே வச்சுருக்காங்க. அவங்க செம பெரிய பிக் கம்பெனி, அந்த வேர்ல்டு லெவலில் பிக் கம்பெனின்னு கேட்டால் நம்ஜூன் செகண்டு, நம்ஜூனுக்கு மேலே இருக்கிற பர்சன் தான் அது. இப்போ அப்படியே அந்த கிளப்புக்குள்ளே நம்ஜூன் என்ட்ரி ஆகுறான், நீங்களுமே இறங்கி என்ட்ரி ஆகுறீங்க.
வேறு லெவலில் க்யூட்டாக இருக்கீங்கடா. ஒரு பிளாக் கலரில் saree வியர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் சின்ன கழுத்தில் ஒரு சின்ன கழுத்தை ஒட்டி ஒரு ஒயிட் கலரில் செயின், அப்புறம் உங்கள் தாலி கயிறு, இது மட்டும்தான் இருக்குது. பின்னாடி ப்ளவுஸில் நாட்டு வச்சு கட்டியிருக்கீங்க. மேலே ஏற்றி அப்படியே சும்மா அதுவே பின்னாடி சேஃபே செம்ம லுக்காக அப்படியே உங்களுக்கு தெரியுது. அப்படியே வந்துட்டு நம்ஜன் முன்னாடி போகிறான், பின்னாடி நீங்கள் போகிறீங்க. அந்த ஒரு பொண்ணு நடந்து saree கட்டிட்டு வியர் பண்ணிட்டு நடந்து போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு பையன் நடந்து போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நடந்து போயிட்டுருக்கீங்க. நம்ஜன் உங்களை பார்க்குறான். பொண்ணாடி நீலாம், பொண்ணா, எப்படி நடந்து வர, saree வியர் பண்ணியிருக்கடி மயிறு, கொஞ்சமாவது பொண்ணா நினச்சி உன்னை நினச்சி நட, புரியுதா? இந்த இடத்துல நீ பொண்டாட்டி, தாயே டிவோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் நீ என்னோட பொண்டாட்டி தான். அதனால் ஒய்ஃப் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்து தொலை, என் உசுரை வாங்கி தொலையாத, உன்னை வச்சு தான் டீலிங்கே முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயும் வச்சு கத்திட்டு தான் இருக்கான். நீங்கள்னா இப்போது இங்கே கூட்டிகிட்டு வந்தோம், எதுக்கு கத்திகிட்ருக்கீங்க நீங்கள்? இந்த டீலிங் வேணுமா வேணாமா? இப்போ நீங்கள் என்கிட்ட கத்தாமல் இருந்தால் தான் நான் உள்ளே வருவேன், இல்லைன்னா நான் சாட்டிக்கு இப்படியே கம்முன்னு வெளில போயிட்டே இருப்பேன் மாமா அப்படின்றீங்க. இப்போது நம்ஜனுமே கம்முன்னு போயிட்டு வந்து தொலை, எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையிலே அடிச்சுட்டு இப்போ அவன் முன்னாடி நடக்க நீங்கள் பின்னாடி நடந்து போயிட்டுருக்கீங்க. அங்கே நிறைய பேர் குடிச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு பார்ட்டி பண்ணிகிட்ருக்காங்கடா. அப்படியே நீங்கள் உள்ளே நடந்து போகிறீங்க. பாய்ஸ் எல்லாம் வச்சுக்கன்னு வாங்காமல் உங்களையே பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ஜன் எல்லாத்தையும் பார்க்குறான். இப்போ அவங்கெல்லாம் உங்களை பார்க்குறான். உங்களை பார்த்து ஒரு முறை தான் முறைச்சி லுக்கு விட்றான். இப்போ நீங்கள் இப்போ எதுக்கு என்னையை பார்த்து முறைக்கிறீங்க? நான் என்ன பண்ணேன்? ஏய் நீ முன்னாடி நட அப்படின்றான். இப்போது நீங்களும் என்ன பின்னாடி வான்றாங்க, இப்போ முன்னாடி நடன்றாங்க. இவங்க சரியான சைக்கோவாக இருப்பாங்க. ஒயன் சீக்கிரம் இவங்களுக்கு டிவோர்ஸை கொடுத்துட்டு இவங்களை விட்டு விலகிடுடி ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே மனசுக்குள்ளே திங்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ஜனுக்கு முன்னாடி நடக்கிறீங்களா. உங்களுக்கு அந்த saree வியர் பண்ணிட்டு எப்படி நடக்கணும்னு கூட தெரில, ஒரு மாதிரி தட்டு தள்ளாடி தான் நடந்துட்டுருக்கீங்க. நம்ஜன் பார்க்குறான். ஏய் ஒழுங்கா நடடி, சத்திர மனத்தில் இருக்கு வாங்க போகிற பாரு, எப்படி நடந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவன் வேறு நோயின்னு ஏதாவது சொல்லிட்டு வந்துட்டுருக்கான். உங்களுக்கு சாரியே அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நீங்கண்ணா மாமா எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஏன் மாமா அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, கம்முன்னு வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களுமே போக அவங்க நிறைய பேர் உட்காந்துருக்காங்கடா. நம்ஜனோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்ட்ட எல்லாம் பிக் டீல் தான், நிறைய பேர் உட்காந்துட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே உங்கள் மாமாவை பார்த்து, மாமா ஒரு ஆள் தானே சொன்னீங்க, ஏன்னா இத்தனை பேர் உட்காந்துட்ருக்காங்க? அத்தனை பேர் தாண்டி உட்காந்துட்ருப்பாங்க, ஒருத்தவங்கிட்டேயே டீல் போடுறதுக்கு வந்திருக்கேன். உட்காந்துருக்க எல்லா 7 பேருமே டீலிங்காண்டி தான் வந்திருக்காங்க, புரியுதா? இது பிக் டீல், புரியுதுல? இந்த 7 பேரும் அவங்களோட ப்ராஃபிட்டை எனக்கு கொடுத்துட்டாங்கன்னு வைவே, நம்ம கம்பெனி தான் வேர்ல்டு பிக்கஸ்ட் கம்பெனி அப்படின்ற மாதிரி அவன் இப்படி சொல்லிகிட்ருக்கான். நீங்கண்ணா இவங்க 7 பேத்துக்கிட்ட பேசிட்டுருக்கு, என்ன எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க? ஒரு ஆள் தானே சொன்னீங்க. ஒரு ஆள் தாண்டி முதல் சொல்லிகிட்டு இருந்தான், அப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் பேசினா எல்லோரும் உங்ககிட்ட தான் பேசணுன்ட்டு இருக்காங்க. வேறு நான் ஏற்கனவே கவுண்ட் மயிலில் இருக்கேன், கொட்டு மேலே ஏற்றாத, ஒழுங்கு மேலே மூடிட்டு உட்காரு அப்படின்ற மாதிரி சோபா பார்த்து கை காமிக்கிறான். இப்போ நீங்களுமே உட்காருங்க. நம்ஜனுமே உங்களுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி ஒரு சோபா இருக்குது, அதாவது நீங்கள் ஒரு சோபாவில் உட்காந்துருக்கீங்க, அதுக்கு பக்கத்தில் ஒன்று இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒன்று இருக்குது, அதில் தான் போயிட்டு உட்காரான். உட்காந்துட்டு சார் இதுதான் என்னோடய ஒய்ஃப் ஒயன் அப்படின்றான். இப்போ அவங்களுமே தெரியுமே, நாங்கள் தான் வந்துட்டு டிவியில் பார்த்தோமே, செம பேர் நீங்கள், செம க்யூட் கப்பல், ஆனால் ஏஜ் தான் கொஞ்சம் கூடையாக இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறாங்க. இப்போ நம்ஜனுக்கு செம்ம காண்டாகுது. இப்போ அப்படியே அவங்களுக்குமே ஒரு மாதிரி ஸ்மைலு சிரிப்பு வந்துச்சு, நல்லா லைட்டாக சிரிக்கிறீங்க. இப்போ நம்ஜன் உங்களை பார்த்து முறைச்சிட்டு அப்படியே பல்ல கடிக்கிறான். இப்போ நீங்களுமே கம்முன்னு ஆயிடுறீங்க. ஒயன் இன்றைக்கி டீலிங்கே உங்களோட தான் நம்ஜன் சொல்லியிருக்காரே அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து கேட்க சொன்னாங்க சார், எனக்கு இந்த பிஸ்னஸை பற்றியெல்லாம் அவ்வளோ எனக்கு தெரியல, எங்கள் மாமா தான் வந்துட்டு பிஸ்னஸ் எல்லாத்தையும் பார்த்துக்குருவாங்க, அதனால் எனக்கு இதை பற்றிலாம் சரியாக தெரியாது, நீங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கள் மாமாக்கிட்டே பேசிக்கோங்க, நான் வேணா எனக்குள்ளே உட்காந்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை
இது வந்துட்டு உங்ககிட்ட தான் வந்துட்டு இந்த டீலிங்கே பேச முடியும். இது நம்ஜுன்கிட்ட பேசுகிறதா இருந்தால் நாங்கள் நம்ஜுனை மட்டும் வர வச்சு பேசியிருப்போமே. இந்த ப்ராஃபிட்டே லேடிஸ்க்கான ப்ராஃபிட் தான். இது உங்ககிட்ட தான் பேச முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரே கன்ஃபியூசன், என்ன சொல்கிறாங்கன்னே புரியலை. இப்போது நீங்கள் அப்படியே திரும்பி நம்ஜுனை பார்க்குறீங்க. நம்ஜுன் ஒன்றுமே பேசாமல் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு, ஆ அதெல்லாம் அவங்க டீல் பண்ணுவாங்க சார், நீங்கள் பேசுங்க அப்படின்ற மாதிரி அவங்கள பார்த்து சொல்லிகிட்ருக்கான். என்னடா டீல் பண்ண போகிறேன், என்னத்தடா நீ சொல்லிகிட்ருக்கன்ற மாதிரி ஒரே கன்ஃபியூஷனில் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ அவங்களுமே, இங்கே பாருமா, இது ஒரு லேடிஸ் பர்ஃப்யூம்க்கான ஒரு டீல் தான். இந்த ப்ராஜெக்டை நம்ஜுன் எடுத்து முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அவரோட கம்பெனியில் பெர்ஃப்யூம் நியூவாக பண்ண போகிறேன்னு சொல்லிகிட்ருக்காரு. இது எல்லாமே அவங்கள வச்சு தான் பண்ண போகிறேன்னு சொல்லிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் அதுக்கு தான் படிச்சிட்ருக்கீங்கன்ற மாதிரி சொன்னார். அதனால தான் இந்த டீல் உங்ககிட்டயே பேசலான்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்குன்னா சரி அப்செட்டு, அப்படியே அவ்வளோதான் காண்டாகுது. இப்போ நம்ஜனை பார்த்து முறைக்கிறீங்க. ஏன்னா இப்போ தான் பர்ஃப்யூமில் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இருக்கீங்க. நீங்கள் பர்ஃப்யூம் அந்த ரெடி பண்ணுவாங்களாடா, அந்த இதுக்கு தாண்டா இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, லேப் டெக்னாலஜி. இப்போது நீங்களுமே, சார் இன்னும் நான் அதுக்கு சரியாக கூட படித்து முடிக்கல சார், என்னைய போயிட்டு எப்படி, அது நம்ஜூனுக்கு தான் தெரியும். நம்ஜூன் தான் என்னோடய ஒய்ஃப் வந்துட்டு பர்ஃப்யூம் ரெடி பண்ணுற இது தான் படிச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அவங்கள வச்சுட்டு எனக்கு ப்ராஃபிட் கொடுங்கன்ற மாதிரி உங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி இப்போ அவங்களாம் சொல்ல, இப்போ நீங்கள் நம்ஜனை பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க. ஏன்னா நம்ஜன் என்ன சொல்லி உங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பான், அவங்கெல்லாம் உங்ககிட்ட டீலிங் வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்திருப்பா. ஆனால் இதுக்குள்ளே உங்களை இன்வால்வ் பண்ணி விட்டதே நம்ஜுன் தான். பிகாஸ் நீங்கள் படிக்கக்கூடாது, உங்கள் கரியரை நோக்கி நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உங்களை ஒர்க்குக்குள்ளே இன்வால்வ் பண்ணிகிட்ருக்கான். இது உங்களுக்கு நல்லாவே புரியுது. இப்போ நம்ஜுனை பார்த்து முறைச்சிட்டு இப்போ அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. சார் எனக்கு இதெல்லாம் சுத்தமாக வராது சார், நான் இப்போ தான் இதுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கேன், இன்னும் படித்து கூட முடிக்கலை, எனக்கு சரியாக பர்ஃப்யூம் பண்ண வராது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ நம்ஜன் உங்களை பார்த்து வச்சுட்டு, ஓய் பர்ஃப்யூம் தான் நல்லா பண்ணுவேல, அப்புறம் என்ன பண்ண வராதுன்னு சொல்லிகிட்ருக்கா. இப்போ மொத்தம் டீலிங்காக முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ அவங்கக்கிட்ட சொல்லலைன்னு வை, அவளே நைட்டு தூங்க முடியாது, அப்புறம் விடிய விடிய உன் காது ஜவ்வு ரெண்டும் கிளியும் அப்படின்னு உங்களை பார்த்து மிரட்டிகிட்ருக்கான். இப்போது நீங்களுமே ஒரு மாதிரி திங்க் பண்ணிவிட்டு, நீங்கள் ஓவராகவே டயர்டாக இருக்கீங்க. இப்போது உங்களுக்கு தூக்கம் இப்போ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால் இவன் தூங்க விடாமல் பண்ணிடுவான்னு பயந்துட்டே டெய்லிங்க நான் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போது ஆப்போசிட்டில் உட்காந்துட்ருக்குல்ல ஒரு பர்சனுக்கு ஃபோன் கால் வருது. இப்போ அவருமே அட்டன் பண்ணி, இவ்வளோதான் இருக்கே, வா 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 வா, வாடா வா அப்படின்னு சொல்லிட்டு இவருமே ஃபோனை கட் பண்ணுறாரு. இப்போ அப்படியே ஒரு பர்சன் தான் வராங்க. வந்துட்டு, டேடி இங்கே வராதிங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், மீட்டிங்னா ஒன்று ஆஃபீஸில் வச்சு பண்ணுங்கள், இல்லைன்னா வீட்டில் வச்சு பண்ணுங்கள், இங்கே வச்சு எதுக்கு வந்துட்டு மீட்டிங்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பையன் வந்து அவங்க அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கான். இப்போ அவருமே, இது ஒரு பிக் டீல்டா, அதனால தான்டா இங்கே வச்சு பண்ணிகிட்ருக்கேன், இங்கே வா வா உனக்கு இன்ட்ரோ பண்ணுறேன் அப்படின்னு அந்த பையனை கூப்பிட்டு அவர் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, இது நம்ஜூன் என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர், இது அவரோட ஒய்ஃப் ஒயான் அப்படின்ற மாதிரி உங்களையும் சேர்த்து இன்ட்ரோ பண்ணுறாரு அவர். இப்போ தான் நீங்களுமே அந்த பையனோட ஃபேஸை பார்க்குறீங்க, அவனும் உங்களோட ஃபேஸை பார்க்குறான். ஒயான் அப்படின்றான். இப்போது நீங்களும் மிகன் அப்படின்றீங்க. இப்போ நம்ஜன் உங்கள் 2 பேர்த்தையும் பார்க்குறான். யாருவே அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சைலண்டாக கேட்டுட்ருக்கான். நீங்களும், மாமா இது வந்துட்டு என்னோடய காலேஜ் 3rd இயர் அப்போ படிச்சிட்ருக்காங்க, என்னோடய சீனியர் அப்படின்ற மாதிரி பையன் சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ அந்த மிகனும் இப்போ நம்ஜனை ஒரு சோபா தள்ளி தானே உட்காந்துருப்பான், உங்களுக்கு பக்கத்தில் கிடக்கிற சோபாவில் வந்து உட்காந்துட்டான். இப்போ உட்காந்துட்டு உங்களோட ஹேண்டை பிடிச்சிட்டு, ஒயான் இங்கே பாரு, நான் வந்துட்டு எல்லாமே லைவாக பார்த்தேன், உனக்கும் இந்த சாருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சாங்க, நான் இவ்வளோ தூரம் பழகிருக்கோம், என்கிட்ட இந்த விஷயத்த கூட நீலாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கான். இப்போ அங்கே உட்காந்துருக்க எல்லாரும் உங்களையும் மிகனையும் பார்த்துட்ருக்காங்க. இது நம்ஜனுக்கோ செம்ம காண்டாகுது. இப்போ அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறான். நீங்கள் நம்ஜனை நோட் பண்ணுறீங்க. இப்போ மிகனை உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறீங்க. அப்படியே மிக ஒரு நிமிஷம் ஹேண்ட் அப்படியே
இப்போ பேசு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ அவனுமே ஏன் ஏன் என்கிட்ட கூட இதெல்லாம் சொல்லலை, உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு, நான் உன்னோட மேரேஜுக்கு வந்திருப்பேன்ல அப்படின்ற மாதிரி அவன் நார்மலாக தானே பேசிகிட்டு இருக்கான். ஆனால் இங்கே நம்ஜனுக்கு தான் அடி வயெல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது. ஏய் சார், மீட்டிங் தான் முடிஞ்சல, இப்போ பர்ஃப்யூம் பண்ணுவா, ப்ராஜெக்டை எனக்கு கொடுங்க, ப்ராஃபிட்டை எனக்கு கொடுங்க, நான் அவளை வச்சு பர்ஃப்யூம் பண்ணுறேன். ஏய் வாடி பார்ப்பலாம் அப்படின்றான். இப்போது வந்திருக்கவங்கள ஒரு பர்சன் நிமிஷம் இருங்க நம்ஜன் சார், இன்னும் டீலிங்கே முடியலை, எப்படி பண்ணுவாங்க, அவங்களுக்கு தான் பண்ண தெரிலன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்காங்க. இங்கிட்டு இவன் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே தாண்டா இருக்கான். இப்போ ஓயன் எக்ஸாம்லாம் எப்படி போயிட்டுருக்கு, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கியா, நல்லா படிச்சிட்ருக்கியா, நல்லா சாப்பிட்றியா, ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிறியா அப்படின்ற மாதிரி ரொம்ப கேரிங்காக இங்கிட்ட உங்கள்கிட்ட விசாரிச்சிட்ருக்கான். இப்போ இவங்க இங்கிட்ட கேள்வி கேட்டுட்ருக்காங்க, இவன் இங்கிட்ட உங்கள்கிட்ட விசாரிச்சிட்ருக்கான். இதெல்லாம் பார்க்க நம்ஜனுக்கு ஏறுது, டென்ஷன் ஆகுது. சார் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசலாம், நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம், எங்களுக்கு இம்பார்ட்டண்டான வேலை இருக்குது. ஏய் எந்திரிச்சு கிளம்பவே மாட்டியா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்டுட்ருக்கான் நம்ஜூன். இப்போ நீங்களுமே ஒரே ஒரு நிமிஷம் இருங்க மாமா, மிகான் என்னோட ஹெல்த்தை நான் நல்லாவே பார்த்துக்கிட்டு இருக்கேன், நல்லா தான் சாப்பிட்டுட்ருக்கேன், நல்லாவே படிச்சிட்ருக்கேன், அண்ட் ரொம்பவே தேங்க்ஸ் மிகான் என்னை கேர் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு சைல்டிஷ் பிஹேவியராக மிகன்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ஜன் உங்களை பார்க்குறான், அவனுக்கு இந்த சைல்டிஷ் பிஹேவியர் சுத்தமாகவே பிடிக்காது. உங்களை பார்த்து முறைச்சிட்டு, ஓயான் எனக்கு வேறு மீட்டிங் இருக்கா, இப்போ வருவியா மாட்டியா அப்படின்னு இருக்கான். இப்போ நீங்களும் மிகன்ட்ட சரி மிகன், நான் உங்களை வந்துட்டு காலேஜில் மீட் பண்ணுறேன், லன்ச் டைமில் பேசலாம், இப்போது எங்கள் மாமாவுக்கு ஒரு மீட்டிங் இருக்கான், நான் வந்துட்டு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் எந்திரிக்கிறீங்க. இப்போ மிகான் உங்களோட ஹேண்டை பிடிக்கிறான். நீங்களுமே திரும்பி பார்க்குறீங்க. இந்த சேரீ உனக்கு செம்ம லுக்கிங்காக இருக்குது. பொதுவாக கிளப்புக்கெல்லாம் பொண்ணுங்க ஜீன்ஸ் இல்லாட்டினா ஷார்ட்ஸ் ட்ரெஸ்ஸாக தான் வந்துட்டு போட்டு வருவாங்க. நீ மட்டும் தனியாக தெரிகிற ஒயன், இந்த சாரி பிளாக் கலரில் செமையாக உனக்கு ஃபிட்டாக இருக்கு. அண்ட் நீ ரொம்பவே ப்ரிட்டியாக க்யூட்டாக இருக்க, அழகாக இருக்க அப்படின்ற மாதிரி அவன் நான் உங்களை அப்படி தான் வர்ணித்து பேசிக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ஜனுக்கு உள்ள தகன்னு எரியுது. இப்போ அப்படியே நம்ஜனு உங்களோட ஹேண்டை இங்கிட்டு பிடிச்சிட்ருக்கான், அங்கிட்டு மிகான் பிடிச்சிட்ருக்கான். இப்போ நம்ஜனு உங்கள் ஹேண்டை பிடிச்சி ஏய் வீட்டுக்கு அப்படின்றான். இங்கிட்டு மிகான் சார் ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம் நான் பேசிக்கிறேன். ஒயன் உண்மையிலே சொல்கிறேன், நீ இனிமேல் சரியாக வியர் பண்ணு ஓகேவா? இந்த லுக் உனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்பவே க்யூட்டாக இருக்கா, நீ இப்படியே இரு எப்பயுமே. இது என்னன்னு தெரில, உன்னைய பார்த்தேன்னா இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்கா. இதை நான் வந்தோடனே சொல்லணும்னு நினச்சேன், வந்தோடனே என்கிட்ட சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தான் கம்முன்னு இருந்துட்டேன் அப்படின்ற மாதிரி மிகன்னா சொல்ல. இப்போ நீங்கள் ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சையாகி சிரிக்கிறீங்களா? ஏன்னா உங்களுக்கு சாரீ கட்டியே பழக்கம் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் சாரீ வியர் பண்ணியிருக்கீங்க. இப்போ மிகன் வேறு இவ்வளோ இதாக வந்துட்டு பேசுகிறானா, அதனால் நீங்கள் ஒரு மாதிரி சையாகிட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. இதெல்லாம் நம்ஜனுக்கு பார்க்க எரியுது. ஒயோன் வா அப்படின்னு பல்லில் கடிக்கிறான். இப்போ நீங்களுமே சரி மிகான், நான் வந்துட்டு இனிமேல் சாரி லுக்கிலே இனிமேல் வந்துட்டு காலேஜ் வரேன், இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மிகானுக்கு சொல்லிட்டு அப்படியே இப்போ நீங்களுமே நம்ஜன் கூட போகிறீங்க. நம்ஜுனை சும்மாலாம் கூட்டிகிட்டு போல, உங்களை பிடிச்சி தருத்தன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கான். இப்போ நீங்கண்ணா இப்போ எதுக்கு நீங்கள் பிடிச்சி இப்படி இழுத்துட்டு போயிட்டுருக்கீங்க, வீட்டுங்க அம்மா வீட்டுங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. இப்போ நம்ஜுனு எடி மயிறு அவன் அவ்வளோ அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு வர்ணிச்சிட்ருக்கான். நீ அப்படியே மெய் மறந்து பேசுகிறதெல்லாம் கேட்டு நின்றுட்டுருக்க. இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்ல மாட்டியா? எதுக்கு சொல்லணும்? அவங்க நான் க்யூட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க, நீங்கள் தான் சொல்ல மாட்டீங்க, அவங்களாவது சொல்கிறாங்க, சொல்கிறவங்களையாவது சொல்ல விடுங்க அப்படின்ற மாதிரி நீங்களாம் சொல்ல. நீ கேவலமாக இருக்கடி, சரி கேவலமாக இருக்க. அவனுக்கு கண்ணு தான் குருடு போலுக்கு, அவன் இப்படி போயிட்டு உனையே சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நம்ஜுன்னு சொல்ல. இப்போ நீங்களுமே ஐயோ மாமா என்னோட பர்ஸை நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு இதுக்கும் நீ லைக் மாதிரியே கிடையாது, எல்லாத்தையும் மறந்துட்டு அவன்கிட்ட பேசுறதுக்கு மட்டும் நீ மறந்தியா? டைலாகாக பேசின, இப்போ உன்னோட திங்ஸை மறந்துட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி
இப்போது நீங்கள் போயிட்டு தாண்டா எடுக்க போகிறீங்க. இப்போ உங்கள் கூடயே நம்ஜுன்னு வரான். ஏன்னா அவன்கிட்ட போயிட்டு நின்று பேசுனீங்கன்னா என்ன செய்கிறது? அதனால் கூடயே நம்ஜுன்னு வரான். இப்போ நீங்களுமே அந்த பர்ஸை எடுக்கிறீங்க. இப்போ மிகான் பார்த்துட்டு என்ன ஏன் பர்ஸை விட்டுட்டு போயிட்டியா? பார்த்தியா பார்த்தியா இன்னைக்கு டேயில் உன்னை 2 டைம்ஸ் நான் மீட் பண்ணிட்டேன். இன்னும் 1 டைம்ஸ் மட்டும் மீட் பண்ணிட்டேன்னா எப்படி இருக்கோ அப்படின்ற மாதிரி அவன் ஒரு இது மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இப்போ நம்ஜனுக்கு இப்போ செம காண்டாகுது. ஐயோ வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்களே இவங்க வேற. ஏய் பர்ஸ் எடுத்துட்டல வாட்டி வா அப்படின்றான். இப்போ நீங்களுமே கிளம்புறீங்க. இப்போ கிளம்பிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுதுடா. ஒரு மாதிரி அப்படியே கின்னு இருக்க தலையெல்லாம். இப்போ அப்படியே மாமா எனக்கு தலை சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்லிப் ஆகுறீங்க. இப்போ அப்படியே நம்ஜன் உங்களை கேட்சப் பண்ணுறான். அப்படியே உங்களை பிடிச்சிக்கிட்டான். நீங்கள் மயக்க மட்டும் விழுந்துட்டீங்க. இப்போ டாக்டர்ஸ்லாம் கிளப்புக்கு வர வச்சு நம்ஜன் பார்த்துட்ருக்கான். இப்படியே அவங்களாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்கடா. இப்போ நம்ஜுன் செமகானில் உட்காந்துட்ருக்கான். இப்போ கண்ணு முழிச்சு எந்திரிக்கிறீங்க. நம்ஜன் உங்களை பார்த்து எப்படி அப்படி சொல்லடி மயிறு எப்படி யார் கூட அப்படி இப்படின்னு கேட்டுட்ருக்கான். உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. என்னது யார் கூட, என்னது எப்படி, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? டி மயிறு எப்படி ப்ரெக்னென்ட்டான என்னடி நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். உங்களுக்குன்னா ஒன்றுமே புரியலை. என்ன சொல்கிறீங்க? ஏய் நான் நடிக்கிறேன் என்கிட்ட நடிக்கிறியா? செவ்ல காட்டி ஒன்று விட்டேன்னு வையே. என்ன நடந்துட்டுருக்கு? என்ன நடந்துட்டுருக்கு? எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோமா கேட்டுட்ருக்கான். உங்களுக்கே இதுக்கு ஆன்சர் தரல. இப்போ நீங்களுமே உங்கள் ஸ்டொமக் மேலே ஹேண்ட் வச்சுட்டு எப்படி அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ நம்ஜன் உங்களை பார்த்து உங்கள் சீஸை கப் பண்ணிவிட்டு ரொம்ப டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட தாண்டி கேட்டுட்ருக்கேன். எப்படி அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கான். உங்களுக்கு தெரில. இப்போ அப்படியே நம்ஜன் ஏன்னா உனக்கு ப்ரப்போஸ் பண்ணானே அவனா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். நீங்கள் நம்ஜனோட சீஸ்லேயே ஒரு ஸ்லாப் பண்ணுறீங்க. பொறுக்கி மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்குலாம் அறிவுமையே இல்லையா என்கிட்ட இப்படி பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜனோட சீஸில் ஒரு ஸ்லாப் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் நம்ஜன்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. என்னையவே அடிக்கிறியாடி மயிறு, இதுக்காண்டி தானே எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு தெரியும்டி உன்னை பற்றி அப்பயே சைல்டிஷ் பிஹேவியராக இருக்கும் போதே எனக்கு தெரியும். நீ இப்படிலாம் கடைசியாக நிற்பன்னு எனக்கு தெரியும்டி. அதனால தான் உன்னை பிடிக்கலை, உன்னை மேரேஜ் பண்ணிக்கலைன்னு சொல்லிட்டு சொன்னேன். என்னை ஃபோர்ஸ் பண்ணி உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. எவ்வளோ கேவலமாக இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மட்டம் தட்டி உங்களை பேசிகிட்டு இருக்கான். உங்களுக்கு ரொம்பவே அழுகையாக வருது. கண்ணி தேங்கி நிற்கிதுடா. ஓகேடா ஆர்மிஸ், இந்த ஒரு 2 ஷார்ட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டில் பார்ப்போம். நீங்கள் ப்ரெக்னென்ட்டு எப்படி, ரீசன் யார், நம்ஜூன் உங்களை இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான், இதுக்கப்புறம் எந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுக்க போகிறோம், இதுக்கப்புறம் ரிவெஞ்ச் தாண்டா, ரிவெஞ்ச் ஹேட் டு லவ் வரும். ஸோ அதை 2 ஷார்ட்டில் பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. ஸ்டோரி லைன் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கடா. உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே என்னால் பண்ண முடியாது. இதுக்கு எவ்வளோ லைக்ஸு எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட்டு 2 ஷார்ட் எடுப்பேன். இல்லாட்டினா அதை எப்படியே ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகேவா? அதனால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. புரியுதா? ஓகேவா? சரி, நம்ம நம்ஜன் செல்லக்குத்திக்கு பர்த்டே விஷ் கண்டிப்பாக பண்ணிடுங்க ப்ளீஸ்டா. பை ஆர்மிஸ்.